தமிழகத்தின் ஒரு பெருமைக்குரிய மகன், தமிழ் அறிவின் மதிப்புமிக்க அடையாளமாக இருக்கிற நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள், கனவு என்பது உறங்கும்போது வருவதல்ல, நம்மை உறங்க விடாமல் செய்வது என்று நமக்கு கற்பித்தவர். மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான் என்று போதித்தவர். அவர் தனக்கென்று எந்த சுமையையும் வைத்துக் கொள்ளவில்லை. இந்த நாட்டின் வளர்ச்சி என்கிற அந்த கனவை தவிர இந்த மகத்தான பெருமகன் இன்று நம்மோடு இல்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்று பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறார். அப்படி பல கோடி இந்திய இளைஞர்களுடைய இதயங்களில் விதைத்த அந்த பெருமகன் இன்று உறங்குகிறார். அவர் விதைத்த விதை இந்த நாட்டின் வளர்ச்சி என்ற பெரும் விருட்சமாக வளரும். அந்த மதிப்புமிக்க பெருமகனுக்கு எங்களினுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். உலக நாடுகளில் இந்தியாவிற்கும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திற்கும் பல்வேறு பெருமைகளை சேர்த்து தந்தவர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் செல்லுகிற பகுதிகளில், செல்லுகிற நாடுகளில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகிற எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளில் தன்னுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு பெரிய சிறப்புகளை அவர் தேடி தந்திருக்கிறார். அதிலே குறிப்பாக திருக்குறளை மேற்கோள் காட்டாமல் அவர் எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்ற வரலாறு இல்லை. ஆக அப்படிப்பட்டவர் மறைவேதியது இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது. இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி என்கிற அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெறக்கூடியவர்கள் அவர்கள் தொடர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய நிலையிலே தான் தங்களுடைய பணியை அமைத்துக் கொள்வது வழக்கம். ஆனால் அதற்கெல்லாம் மாறாக பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகும் தான் ஏற்கனவே ஆற்றி வந்த அந்த பணிகளை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுமையும், அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். ஆகவே அவருடைய உடல் அவர் பிறந்த இந்த மண்ணில், அவருடைய சொந்த மண்ணில் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. அப்படி அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அவர் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறாரோ அந்த இடத்திலே அவருக்கு ஒரு சிறப்புக்குரிய நினைவிடத்தை சிறப்பான வகையில் அமைத்திட வேண்டும் என்று தமிழக அரசை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் விண்வெளி பொறியியலில் ஏரோநாட்டிகல் என்ஜினியரிங் முதுநிலை வரை அவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ஆக MIT என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த கட்டிடத்திற்கு அப்துல் கலாம் அவருடைய பெயரை சூட்டிட வேண்டும். அது MIT என்று சொல்லக்கூடிய அந்த வளாகம் சென்னை குரோம்பேட்டையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு துணை அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கருத்து அந்த வளாகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை இன்று காலையில் நான் பத்திரிகையில் படித்தேன். ஆகவே அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அதை சூட்டிட வேண்டும், அவருடைய பெயரை அந்த வளாகத்திற்கு சூட்டிட வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளாக, அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதையாக நிச்சயம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு, அவர் இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய சுற்றத்தாருக்கு, உறவினர்களுக்கு, அத்துணை பேருக்கும் என்னுடைய சார்பிலே மட்டுமல்ல
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல, குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை, இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு பெரிய இழப்பு என்று அமெரிக்க அதிபரிலிருந்து எல்லா வெளிநாட்டு தலைவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். சிறு வயதிலேயே கஷ்டப்பட்டவர். பள்ளிக்கு செல்லும் நாட்களில் ராமேஸ்வரத்தில் பத்திரிகைகளை விநியோகித்து அந்த சம்பாத்தியத்தின் மூலம் தன் குடும்பத்திற்கும் உதவியாக இருந்து தன்னுடைய படிப்பை முடித்து விஞ்ஞானியாக வந்து இந்த நாட்டிற்கு நல்ல பல காரியங்களை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய ராணுவத்திற்கு பல புதிய ஆயுதங்களை வடிவமைத்து கொடுத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அது மட்டுமல்ல, மருத்துவத்திற்கும் மிகப்பெரிய சேவையை செய்திருக்கின்றார். எல்லாவற்றையும் விட அவர் செய்த மிகப்பெரிய சேவை என்னவென்று சொன்னால், இந்தியாவிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, எதிர்கால இந்தியா உலக வல்லரசாக மாற வேண்டும் என்று சொன்னார். இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் சொல்லிய விதம் அத்தனை இளைஞர்கள் மனதிலும் பதிந்தது. அவரை மிகப்பெரிய ஒரு மகானாக இளைஞர்கள் கருதினார்கள். அதைத்தான் இன்று ராமேஸ்வரம் பார்க்கின்றது. எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் கூட்டம் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆசிய ஜோதி நேரு அவர்களுக்கு பிறகு குழந்தைகளால் கவரப்பட்டவர் என்பதை விட குழந்தைகளை தன்பால் ஈர்த்தவர் நம்முடைய மறைந்த பெரியவர் அப்துல் கலாம் அவர்கள். அவரை பொறுத்தவரையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார் என்பதோடு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சேவையை செய்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி பதவி முடிந்த பிறகும் கூட இந்தியா முழுவதும் கல்லூரியிலே மாணவர்களையும் மாணவிகளையும் சந்தித்து அவர்கள் எதிர்காலத்தில் தங்களை செம்மையாக வளர்த்துக் கொள்வதற்கு ஊக்கம் தந்தவர் என்று கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளில் இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசாக வருமேயாயின் அதற்கு மூல காரணம் மறைந்த பெரியவர் அப்துல் கலாம் என்று சொன்னால் அது மிகையாகாது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மறைந்து விட்டார் என்பதையே நம்மால் நம்ப முடியவில்லை. இந்த நாட்டிலே மிகப்பெரிய தேசியவாதியாக, இளைஞர்களுக்கு 2020 பாரதம் வல்லரசாகும் என்கின்ற நம்பிக்கை ஊட்டிய மகத்தான தலைவர். அவருக்கு நாம் செலுத்துகின்ற சரியான அஞ்சலி என்பது அவர் மாணவர்கள் ஒழுக்கத்தோடும் தேசப்பற்றோடும் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை தினந்தோறும் வலியுறுத்தி வந்தார்கள். அதற்காக நாம் அனைவரும் அவருடைய எண்ணத்தை செயலாக்குவதற்காக நாம் அந்த பணியிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டினுடைய வருங்காலத்தை திட்டமிட்டு இளைஞர்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்ற சமுதாயம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய அறிவியாக இருந்தாலும் கூட இளைஞர்களுடைய வளர்ச்சியிலே, மாணவர்களுடைய வளர்ச்சியிலே அதிகப்படியான கவனத்தை கொடுத்தவர். பச்சை குழந்தை முதல் இனி பிறக்க இருக்கக்கூடிய பச்சை குழந்தை வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பணிபுரிந்தவர். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக செலவிடப்பட்டன. அப்படிப்பட்ட மாமனிதருடைய இழப்பு நாட்டிற்கு மாபெரும் இழப்பு. இன்று அவருடைய ஆன்மா நற்கதியிட வேண்டும் நாம் பிரார்த்திக்கும் அதே நேரத்திலே அவர் எடுத்து சென்ற பாதையிலே நம்முடைய பாதங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்தியாவை உலகினுடைய முதலில் நாடாக உயர்த்த வேண்டும். 2020ஆம் ஆண்டு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டாரோ அதற்கு அடுத்த காலகட்டத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டு நாம் உழைப்போம், அவருடைய கனவை நனவாக்குவோம் என்று அமைகிறேன். வளரும் தலைமுறை வருங்கால சந்ததியினருக்கு கலங்கரை விளக்கமாய் மிளர்வார் மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர்களது
வாழ்க்கை என்பது, வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு திறந்த புத்தகம், விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்களுடைய புத்தகங்களிலே அவர்களுடைய சாதனை இடம்பெற வேண்டும் என்று மத்திய மாநில அரசாங்கங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நேர்மை, எளிமை, அன்பு, அடக்கம், அறிவு, இதனுடைய மொத்த வடிவம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். நேற்று, இன்று, நாளை என்று அவர்களது புகழ் என்றுமே மறையாது. மொழி, மாநிலம், மதம், இனம் எல்லாவற்றையும் கடந்து தேசத்து மக்களால் நேசிக்கப்பட்ட மாமனிதர் அப்துல் கலாம் மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவர் பிரிந்து வாழக்கூடிய உறவினர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் தனக்காக வாழாமல் நாட்டுக்காக, தேசத்து மக்களுக்காக வாழ்ந்தவர். அவர் இளைஞர்களை, மாணவர்களை கனவு காணுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. கனவு என்பது உறக்கத்தில் வருவதல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று அவர் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் எழுதிய அக்னி சிறகுகள் நூல் என்பது இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய, மாணவர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை பற்றி கனவு காணுங்கள் என்று மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். இளைஞர்களுக்கு வேண்டுகோள் விடுவது, அவர் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் என்ற அந்த கனவு, என்ன கனவு காண வேண்டும் என்று மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்களோ அந்த கனவை நனவாக்க பாடுபடுவதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய சிறந்த அஞ்சலி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். ராமேஸ்வரம் என்கிற சிற்றூரில் பிறந்து உலக விஞ்ஞானியாகவும் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாகி மக்கள் ஜனாதிபதியாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடான கோடி இளைஞர்கள், குழந்தைகளுடைய இதயங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிற மாபெரும் மக்கள் தலைவராகவும் மக்களால் நேசிக்கப்பட்ட ஜனாதிபதியாகவும் திகழ்ந்த அமரர் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு இந்த தேசத்திற்கு இழப்பாகும், தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும். தமிழகம், இந்திய திருநாடு தன்னுடைய தவ புதல்வனை இந்தியா உலக அரங்கிலே வல்லரசாக வேண்டும், பலமான, வறுமையற்ற, வளமான தேசமாக உயர வேண்டும். இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் விற்பனர்களாக, தொழில் உற்பத்தியாளர்களாக, பலருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியவர்களாக வளர வேண்டும் என்று விரும்பிய தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் அடிக்கடி சொன்னது போல, கனவு தூங்கும் போது வருவதல்ல, தூக்கத்தை கலைப்பதே கனவு என்று சொன்னார். இளைஞர்களை கனவு கண்டு உழைக்கச் சொன்னார். அவரும் கனவு கண்டார், நாட்டு மக்களுக்காக உழைத்தார். தன் வாழ்நாள் முழுதும் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர், தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த தலைவர், மக்களை நேசித்த, மக்களாலே நேசிக்கப்பட்ட தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய இழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் அவரை இழந்து வாடுகிறோம். நமக்குள்ளே ஆறுதல் சொல்வோம். அவர் காண விரும்பிய நல்ல இந்தியாவை, பலமான இந்தியாவை காண அனைவரும் பாடுபட சபதம் ஏற்போம். அதுவே அவருக்கு நாம் செலுத்துகிற காணிக்கை. People's President Kalamji will be kept here up to the sunset so that the public can have the last glimpse of their beloved leader. Afterwards, it will be taken to their family residence. Then tomorrow morning, after their rituals, religious prayers and everything is over, then cremation will take place. Manohar Parrikar, Defence Minister, myself, and Sri Ponnu Radhakrishna, ministers from the Government of India, Sri Shanawaz Hussain, former minister, we are all here on behalf of the government, because the government have decided to observe the final
rights as an official thing from the government of India. Tomorrow, Honorable Prime Minister Sri Narendra Modi also will be coming around 10:30. After that, the cremation will take place and it will be completed. We only request the people to please show restraint, observe discipline, and then pay respect to the departed soul.